இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா ஆசீர்வாதம் பண்ணக்கா. நல்லா இருடா, நல்லா இரு, நல்லா இரு. இனிமே நீ தொட்டதெல்லாம் ஜெயந்தான். லக்ஷ்மி, உன் மாமன் ஜெயிச்சிட்ட. என்ன அப்படி பாக்குற? நாம ஜெயிச்சிட்டோம். சரி சரி தம்பி, நம்ம அப்படியே போய் நல்லூரம்மன் கோயில்ல ஒரு பூஜையை பண்ணிட்டு வந்துருவோம். ஆத்தா புண்ணியத்துல தானே நீ ஜெயிச்ச. நான் இப்ப ஜெயிச்சது லக்ஷ்மியோட அதிர்ஷ்டத்தால மட்டும்தான். அதுக்காக அதை காட்டிக்க முடியுமா? சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க, கோயிலுக்கு போலாம். வாங்க வாங்க வாங்க, ஊருக்காரங்க கிளம்புங்கப்பா. லக்ஷ்மி இங்க வாங்க. நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், அண்ணன் உன் மேல அதிகமா பாசம் காட்டுறாரு. எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. இப்ப பிரசிடென்டா வேற ஆயிட்டாரு, பாத்துக்கோ. அதே கட்டிடு அண்ணே. அதை கொஞ்சம் தூக்கி கட்டுங்க, மேல மேல. இதோ கட்டிடுறேன். அது இல்லண்ணே, பக்கத்துல பக்கத்துல. இந்த இடம் ஓகேவா? டேய் வேலு, சமையல் வேலை எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? இந்த போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போய் பாரு. சரி சரி. திரு, என்னாச்சு? சமையல் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. சரி, அப்ப பூஜைக்கான எல்லா சாமானும் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. தாத்தா பாட்டி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கேட்டியா? இப்பதான் கேட்டேன், கிளம்பிட்டாங்களா? இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரி ஓகே, பாத்துக்கிறேன். மாமா வந்துட்டாரு. மாமா மாமா வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திரு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. தாத்தா பாட்டி எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல, வந்துட்டு இருக்காங்க மாமா. நீங்க வாங்க உள்ள. போலாம். வந்துட்டாரா வேலை வெட்டில? அது வீட்டோட மாப்பிள்ள, பெரிய பிசினஸ் மேன் மாதிரி வந்தா வேற. என்னங்க, இன்னும் காஞ்சனா வரல போல இருக்கே. மனசு கிடந்து அடிச்சுக்குதுங்க. அதான் கண்டிப்பா வந்துருவான்னு திரு சொல்லிருக்கான்ல, அப்புறம் ஏன் வீணா கவலைப்படுற? இத பாருங்க, காஞ்சனா மட்டும் வரல, நான் இந்த சடங்கையே நடத்த விட மாட்டேன். அம்மா,